அண்மை செய்தி. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்களை சட்டவிரோதமாக விநியோகிப்பதை தடுக்க கோரிய மனு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா காரணமாக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தற்போதைய தேர்தலிலும் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வாக்குக்கு பணம் பெறுவதும் கொடுப்பதும் குற்றம் என விளம்பரம் வெளியிட வேண்டும் என்றும், பணப்பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் பறக்கும் படைகளை நியமிக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் தொடர்பு எண்களை வெளியிட வேண்டும் என்றும், பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டாலோ ரத்து செய்யப்பட்டாலோ அதுவரை தேர்தல் ஆணையம் செய்த செலவை சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அல்லது கட்சியின் தலைவரிடமிருந்து வசூலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும், கருப்பு பண நடமாட்டத்தை தடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் முதலமைச்சரின் வாகனத்தையே பறக்கும் படையினர் சோதித்துள்ளதாகவும், பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. 2169 பறக்கும் படைகளும் 2166 கண்காணிப்பு குழுக்களும் இதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ்.